வெல்கம் டு செட்டிநாடு ரெசிபிஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு சுவியம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சை பயிறு, அதே அளவு மைதா மாவு 1 கப்பு, 1 சிட்டிகை உப்பு எடுத்துக்கிட்டேன்னா 1 வெள்ளைக்கட்டி போதும். அதுக்கு 1 வெள்ளைக்கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், 4 ஏலக்காய். வெள்ளத்தை இதே மாதிரி பொடிச்சுக்கிறங்க. இது பாகு காய்ச்ச வேண்டியதில்லை, அதனால் நல்லா சுத்தமாக பண்ணி இடித்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். பயிறு மூடுற அளவு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கூட ஊற்றினா தண்ணியாக போயிடும், அதனால் கரெக்டாக ஊற்றணும் தண்ணி. வெயிட் போட்டு சிம்மில் 3 விசிலுக்கு வச்சிடறேன். இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ தண்ணியாக போச்சுன்னா தேங்காயை நெய்யில் வறுத்து போடலாம், இல்லாட்டி பொட்டுக்கடலையே சும்மா மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட சேர்த்தா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பிடிச்ச வெள்ளத்தை இந்த இதில் கலவையில் போட்டு கிண்டணும். சூட்டில் வச்சு கிண்டினா நமக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். எல்லாம் கிண்டணும். கடலைப்பருப்புனா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஆனால் பாசி பயிர்னா உடனே நம்ம நினச்சோன்னே செஞ்சு இதை பூர்ணமாக செஞ்சிடலாம். இந்த பாசி பயிரில் செய்கிறது ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஏலக்காயை பொடி பண்ணிவிட்டு அதில் இருக்க தோலையெல்லாம் வீசிட்டு பவுடரை மட்டும் இதில் போட்டால் போதும். கையில் நெய்யை தடவிக்கிட்டு ஒரு உருண்டையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓரளவுக்கு உருண்டையாக உருட்டி வைக்கணும். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நினச்சி போடுறதுக்கு மைதா மாவு நமக்கு தேவை. அதுக்காக மைதா மாவை போட்டு அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போடணும். இப்போ மைதா மாவில் பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி பஜ்ஜி மாவு பதத்துக்கு ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அப்போ நல்லா வரும் சேஃபாக. அதனால் நல்லா கிண்டி இப்போ தேவையான அளவு பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்கணும். இப்போ இந்த பூர்ண உருண்டையில் மைதா மாவில் நல்லா நனைச்சி எல்லா பக்கமும் அந்த மைதா மாவு கலவை படுற மாதிரி போட்டு சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு சிம்மில் வச்சு போடுங்க. இன்னும் ஒரு இதையும் போட்டோம்னா ரொம்ப செவந்து போயிடும். அதனால் சிம்மில் வச்சு எப்போவுமே நம்ம பொரிச்சு எடுக்கையில் சிம்மில் வச்சு தான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்கணும். லேசாக பொன்னரமாக மாறவும் இந்த உருண்டையில் எடுத்து பரிமாறலாம். இந்த பச்சை பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நார்ச்சத்து ரொம்ப இருக்கனா சுகர் பேஷண்ட்டு இதை சாப்பிட்லாம். இது சிறு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பச்சை பயிர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.